வணக்கம் மக்களே, இன்னைக்கு குட்டி டிஸ்கஷன். நாங்க ஒரு படம் பார்த்தோம். அதுல முக்கியமான விஷயமா ஒண்ணு மைய கருத்தா வச்சு எடுத்திருக்காங்க. அது என்ன நீங்க சொல்ல முடியுமா? கிட்னி திருட்டு. என்ன, எதனால உங்களுக்கு இந்த படம் உங்களை பாதிச்சிச்சு? எனக்கு எதனால அது ரொம்ப பாதிச்சுன்னா, அந்த படத்துல ஆக்சுவலா ஒரு சீன் ஒன்று இருக்கும். தன் கணவன் தன் மனைவிக்கு வயிற்று வலின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டே இருப்பாரு. ஒரு டு த கிளைமேக்ஸ்ல அது ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவோம், அந்த அரப்பை வச்சு கண்டுபிடிப்பான். புருஷனை சந்தேகப்படும் அந்த டாக்டர். ஏன்னா காசு இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டாட்டி கிட்னியே வித்து சாப்பிட்ற அளவுக்கு இதாயிட்டேன்னு சொன்னா அவன் சொல்லுவான், எனக்கு தெரியாது ஐயா. சோ அதுதான் எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன சொல்றீங்க டாக்டர்? நடிக்காத. காசுக்காக கிட்னி எடுத்து வித்துட்டு உன் பொண்டாட்டி ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த பார்க்கறியா? திருட்டு ராஸ்கல். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணுமே தெரியாதவன் அவங்கள கடவுளா பார்த்துட்டு தான் போய் சேர்ப்பாங்க. அதை பார்த்துட்டு சோ அங்க என்ன பண்றதுன்றது எனக்கே தெரியல. ஆமா, இந்த காலத்துல படிச்சவங்களே ஏமாத்துறாங்க. சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பாதிச்சு. அப்ப எத்தனை ஊர்ல இந்த மாதிரி நடந்திருக்கும். தனக்கே தெரியாத தன் அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ மனைவிக்கோ தம்பிக்கோ தனக்கே தெரியாம இந்த மாதிரி ஆர்கன்ஸ் திருடுறது. அதே போல இந்த ஆர்கன்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஒருத்தருக்கு இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப அம்மாவுக்கு புள்ள கொடுக்கணும்னா கூட அதுக்கே ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குல்ல. ஆமா, அது அந்த படத்திலே காமிச்சிருப்பாங்களே. ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ்வளவு டெஸ்ட் எடுப்பான். சோ யாருன்னே தெரியாத ஒரு சில கிட்னி எடுத்து திருடுறதுன்றது எவ்வளவு பெரிய பாவம். அதுவும் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு. அதுக்கு அந்த படத்துல காமிச்ச மாதிரி அதுக்கு ஒரு ஏஜென்ட், அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், அவ்வளவு விஷயத்த இத்தனை பேர் திருடுறாங்க. பொதுவா ஏழை மக்களோட உழைப்பதான் மேக்சிமம் திருடிட்டு இப்போ உடல் பாகங்களையும் திருட ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிறதே உடல் உள்ள வலிமை தான். அவங்க தான் ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்க, அழகா டார்கெட் பண்ணி காசு கடன் இல்லையா, கடனா நீனு, சரிவா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கடன் அடைக்கன்னு சொல்லிட்டு அதுலதான் அவங்களோட வறுமையை வச்சுதான் இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஓல் இந்தியாவில. அதுலயும் தமிழ்நாட்டுலாம் கம்மி. ஆமா, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் 2 கிட்னியுமே கொடுத்துட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கு. வயிற்று வலின்னு வந்தவன கிட்னி திருடுறது அது என்ன? கரெக்ட் தான். ஒரு சில பேர் தெரிஞ்சு கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் பணத்துக்காக கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் கடனுக்காக கொடுக்குறாங்க. ஆனா எதுவுமே தெரியாம ஒருத்தனை தெரியாம எடுக்கிறான் பாரு, அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத இந்த படம் ரொம்ப தெளிவா காமிச்சிருக்கு. முக்கியமா இந்த சின்ன சின்ன கிராமங்கள்ல முதல்ல யார தூக்கணும்னா இந்த மாதிரி அந்த புரோக்கருங்க இல்லையா, அவனுங்களை தூக்குனாலே முக்காவாசி பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல ஒரு புரோக்கர் தான் இந்த பிக் பாஸ் ஜூலி அப்படின்னு சொல்றாங்க. அது தெரியாதா உங்களுக்கு? அப்படியா? ஆமா, புரோக்கரா? ஏன் அப்படி ஓப்பனா? சரி, பேசுறதோட நாங்க கம்மியா தான் சார். அது என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த புள்ள வாய்ஸ் ரெக்கார்டரே வந்திருக்கு. வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு இப்போ அந்த புரோக்கர் ஒரு புரோக்கர் மூலியமா இது ஃப்ரெண்ட் ஆகி இன்னொருத்தங்களுக்கு இது பேசி அந்த கார்த்திக் குமார்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் இது இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, எல்லாம் சேர்ந்து தான் ஜூலி மேல கேஸ் பண்ணி. ஏங்க பாலிமர் நியூஸ்லயே வந்துச்சு. செவிலியராக பணியாற்றிய நடிகை ஜூலிக்கு தொடர்பு இருப்பதாக கூறி சமூக வலைதளத்தில் வீடியோக்களும் வெளியாகின. இது தொடர்பாக ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறி தொடர்ந்து யூடியூபர்கள் வீடியோக்களை வெளியிட்டிருந்தனர். இப்ப இத படமா எடுத்தே நிறைய பேருக்கு தெரியல. வேற விஷயம், இது எதனால படமா எடுத்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப அந்த ரீசெண்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சுல்ல, கிட்னி திருட்டு. ஆமா, அது எனக்கு தெரிஞ்சு இந்த படமே வெளியே விடாம ரொம்ப நாளா நிறைய பண்ணியிருந்தாங்கல்ல, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணி கடைசி ஆனா ரிலீஸ் பண்ற கிட்ட வரைக்கும் அந்த படத்தோட மேல ஒரு இது இருந்துச்சு. ஆமா ஆமா, ரிலீஸ் அன்னைக்கு இல்ல ஹைப் இல்ல. அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் சரி இந்த மாதிரி சில படங்கள் என்ன ஆகும், இந்த ரிலீஸ் தியேட்டர் ரிலீஸ்ல பெருசா இருக்காது, ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த ஒரு பூம் இருக்கும். அதுவும் இல்ல, ஓடிடில ரிலீஸ் ஆனதும் தெரியல. எதுல ரிலீஸ் ஆச்சு? எந்த? அமேசான்ல. அதுவும் ஓஹோ, அமேசான்ல ரிலீஸ் ஆகி தெரியலன்னா பாத்துக்கீங்களேன் நீங்க. தடவி நீ கொடுக்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கடைசி வரைக்கும் அவன் போராடிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, அவன் திருப்பி அந்த கிட்னியை கொடுத்துருவான். சரி, என் கிட்னி தான்டா வேணும் உனக்கு. அவன் என்ன பார்ப்பான், ஒரு உயிர், என்னால ஒரு உயிர். அதுதாங்க மென்டாலிட்டி. ஏழைங்க மென்டாலிட்டி அவ்வளவுதான். அந்த கில்ட் அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. என் பொண்டாட்டி உடம்புல
உருப்படுத்தது கூட எனக்கு தெரியலையா. இதுக்கு தீர்வு வந்து நம்ம என்ன பேசினாலுமே இருக்குமா இல்லையா எங்க இருந்தாலும் எவனாவது வந்து உன் நாட்டையை போட தான் செய்வான். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயமே அதுதான். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, கேட்டுட்டு உங்களுக்கு தெரியலன்னு பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, கேட்டுருங்க. கேட்டு தெரிஞ்சுக்கங்க, வாயை விட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க எதுக்காக இது பண்றீங்க, என்ன இது, என்ன ஆப்ஷன் எல்லாமே கேளுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா A to Z நீங்க வந்து செக் பண்றாங்கன்னா எதுக்கு இது எடுக்கிறீங்கன்னு தெரியலையோ கேட்டுட்டு உங்களுடைய அடுத்த ஸ்டெப் எடுங்க. டாக்டர் சொல்லிட்டாருன்ட்டு நீங்க எதையுமே முழுசா செக் பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த WHO ப்ராசஸ், WHO இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அவன் எதுக்கு தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குதுன்றது அவங்க நோட்டிஃபை ஆகணுமா இல்ல? ஆகணும், கண்டிப்பா ஆகணும். எல்லா இடத்துலயுமே ஆள் வச்சிருப்பாங்க. இதை வந்து நான் ஒரு குற்றமாவோ நீங்க ஒண்ணுமே வேலை செய்யல அப்படிலாம் சொல்ல. ஏன்னா அவங்களுக்கும் காசு போயிருக்கும், முடிஞ்சிடும் வேலை. நாங்க பாக்குறது என்னன்னா அதிக கிரைம் நடக்கிற இடம் இந்த சின்ன சின்ன இடத்துல தான். கிராமங்கள்ல குட்டி குட்டி கிராமம். ஏன்னா அது வெளியில தெரிய மாட்டேங்குது. முதல்ல அந்த கிராமங்கள் எங்க இருக்குன்னே சில பேருக்கு தெரியல கிடையாது, நம்ம உட்பட. சோ அங்க கிராமமே எங்க இருக்குன்னு தெரியும்போது அங்க நடக்கிற குற்றங்கள் எப்படி தெரியும்? அந்த தைரியத்துல தானே பண்றாங்க. என் ஊருக்கு எவன் வரப்போறான், என் ஊரே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே தைரியமா செய்வாங்க. அதே போல இந்த இன்னமும் வந்து இந்த சாதி கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு நிறைய இடத்துல. அதே போல தீண்டாமை நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆணவ கொலை நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒழிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான் ஒழிக்கிறதுக்கு. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, இந்த குட்டி டிஸ்கஷன் டாப்பிக்கை முடிச்சுக்கிறோம். முடிஞ்சா இந்த மயிலாடு படத்தை வந்து எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் புரியும். நன்றி மக்கள்.